கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 3:24 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தகமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயில் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டுக்கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்வது ஆடம்பரமான வஸ்திரங்கள் என்று சொல்லி. வேதத்திலே வஸ்திரங்கள் என்று சொன்னால் ஏராளமான வஸ்திரங்களை குறித்து வாசிக்கலாம், கவனிக்கலாம். எனக்கு தெரிந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த கொஞ்ச வேத அறிவை வைத்து நான் சொல்ல வேண்டுமானா, குறைந்தது 100 விதமான வஸ்திரங்களுக்கு மேலாக வேதத்திலே பார்க்கலாம். 100க்கும் மேலான விதவிதமான வித்தியாசமான மாறுபட்டதான பல வஸ்திரங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் சில வஸ்திரங்களை நான் சொல்லுகிறேன், கவனிகள். 1 சிறையிருப்பின் வஸ்திரம், 2வது அசூசியின் வஸ்திரம், 3வது கிழிக்கப்பட்ட வஸ்திரம், 4வதாக ஊழியக்காரரின் வஸ்திரம், 5வதாக அடமானமாய் வாங்கப்பட்ட வஸ்திரம், 6வதாக அக்கிரமத்தின் வஸ்திரம், 7வதாக குற்றமில்லாத வஸ்திரம், 8வதாக ரத்தம் தோய்ந்த வஸ்திரம், 9வதாக ஆலையை மிதிக்கிறவர்களின் வஸ்திரம், 10வதாக சாயம் தீர்த்த வஸ்திரம், 11வதாக ரட்சிப்பின் வஸ்திரம், 12வதாக நீதி சரிக்கட்டுதலின் வஸ்திரம், 13வதாக நெசவு பண்ணப்பட்ட வஸ்திரம், 14வதாக கொடுமைக்காரரின் வஸ்திரம், 16வதாக அலங்கார வஸ்திரம், 17வதாக பொட்டுப்பூச்சியின் வஸ்திரம், 18வதாக பூமி என்றப்பட்ட வஸ்திரம், 19வதாக கர்த்தர் நல்லவை, கர்த்தர் பழசான வஸ்திரம், 20வதாக ராஜாவின் வஸ்திரம், 21வதாக நல்ல வஸ்திரம், 22வதாக தரித்து கொள்ளக்கூடிய வஸ்திரம், 23வதாக கிழவனுடைய வஸ்திரம், 24வதாக வெறுங்காலுடைய வஸ்திரம், 25வதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன் இரட்டு வஸ்திரம். இதுவரைக்கும் 25 வஸ்திரங்களின் நாமங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி நான் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான வஸ்திரங்களை குறித்து வேதம் அடுக்கிக் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஜவுளி கடையிலேயே மிகப்பெரிய ஜவுளி கடை எது என்று கேட்டால், இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடையை நீங்க சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், பல தரப்பட்ட சென்னை சில்க்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம், RMKV என்று நீங்க சொல்லலாம், இன்னும் உங்களுக்கு தெரிந்த பெரிய பெரிய கடைகள்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே வஸ்திர கடை, அதாவது அந்த ஜவுளி கடையில மிகப்பெரிய கடை அல்ல, மிகப்பெரிய கடல், ஜவுளி கடல் என்று சொல்ல போனா 2 கடையத்தான் நான் சொல்ல முடியும். அது எனக்கு தெரிந்தது மட்டுமில்ல, தமிழ்நாட்டுடைய உண்மையான வஸ்திர வரலாறு கூட. அவ்வளவு பெரிய கடை, இங்கிட்டு நுழைஞ்சி எங்கிட்டு வர்றதுன்னு தெரியாது, அங்கிட்டு போயிட்டா இங்கிட்டு எப்படி போறதுன்னு தெரியாது.
அப்புறம் கர்த்தர் நல்லவே, அது மாடி கணக்கா இருக்கிறத விட எல்லாமே தரைத்தளத்திலேயே இருக்கும். அதை சுற்றி நடந்து வர்றதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும். அந்த அளவுக்கு சோத்திரம். அந்த கடை அவ்வளவு நீளமானதாக, அவ்வளவு அகலமானதாக, அவ்வளவும் குளிரூட்டப்பட்டதாக, அவ்வளவு இடங்களும் விதவிதமான மின்சார விளக்குகள் மின்னக்கூடியதாக, அவ்வளோ பெரிய சோத்திர ஒரு ஜவுளி கடலா இருக்கிற அந்த இடம் நல்ல சுத்தமானதாகவும் இருக்கிறதை பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஜவுளி கடை அல்ல, கடல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு எதுன்னா, நிறைய பேருக்கு தெரியாத முதல் பெரிய கடை மதுரையில இருந்ததான ஹாஜி மூசா என்கிறதான கடை. ஹாஜி மூசா அதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மிகப்பெரிய ஜவுளி கடல். அது தெற்கு வேலி வீதி, வடக்கு வேலி வீதி, மேற்கு வேலி வீதின்னு இருக்குது. அதுல ஒரு வீதியில ஆரம்பிச்சு மறு வீதி வரைக்கும் அந்த கடையின் நீளம் போய்கிட்டே இருக்கும். இவ்வளவுக்கு 3 மாடி 4 மாடி 5 மாடிலாம் அந்த கடை கிடையாது. கீழேயே அவ்வளவு நீளம். அதுல பட்டு இருக்கும், கோட்டு இருக்கும், ஷூட்டு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும், சிறியோருக்கு இருக்கும், விலை உயர்ந்தது இருக்கும், விலை குறைவானது இருக்கும், கொள்முதல் ஹோல்சேலுக்கு இருக்கும், ரீட்டைலுக்கு இருக்கும், எல்லா விதமான. ஒரு காலத்துல திருமணத்துக்கு அல்லது வைபவத்துக்கு விசேஷத்துக்கு துணி எடுக்கணும்னா குடும்பமா அங்கதான் போய் உள்ள நுழைவாங்க. நுழைஞ்சிட்டு திரும்ப வெளியே வரும்போது பார்த்தா, உள்ள நுழையும் போது சூரியன் உதிக்கும் போது நுழைவாங்க, வெளியே வரும்போது சூரியன் மறையும் போது வெளியே வருவாங்க. அவங்க உள்ள போயிட்டா அங்க என்ன நடக்குது, எப்போ நேரம் போகுதுன்னு அங்க இருக்கவங்களுக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த ஹாஜி மூசா கடை, அந்த ஜவுளி கடை அவ்வளவு பெரிய கடை அப்படி ஒண்ணு இல்லை. அதன் பின்பு நிறைய கடைகள் விதவிதமா வியாபாரங்கள் மாறி, சோதர முதலாளிகள் மாறி, அதனால அந்த கடையின் பேர் இப்பொழுது மறைந்து போனது. ஆனா கடை அந்த இடம் அப்படியே இருக்குது, கடையும் இருக்குது. கர்த்தர் நல்லவன். இது ஒன்று. இரண்டாவதாக தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய ஜவுளி கடை அல்ல ஒரு கடல் அப்படின்னா திருச்சி பட்டணத்தில் இருக்கிற சாரதாஸ் என்று சொல்லும். அதுவும் இந்த மதுரையில் உள்ள ஹாஜி மூசா போலதான் மிகப்பெரிய ஒரு கடை. அது சந்து பொந்துமா இருக்கும். அப்படி இப்போ கொஞ்சம் நிறைய மாடினேஷன் எல்லாம் பண்ணி, ஆடம்பரங்கள் பண்ணி, அலங்காரம் பண்ணி, நிறைய கண்ணாடிகள்லாம் மாற்றி, கண்ணாடி மாளிகை போல உருவாக்கி, கொஞ்சம் எக்ஸ்பிளைட்டர் போட்டு, அப்ப நிறைய புது புது லிப்ஸ் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மாடிஃபைட் பண்ணி புதுசா மாத்திட்டாங்க. ஆனா முன்பு அதை விட பயங்கரமா இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சி சார ஜவுளி கடைக்கும் தமிழகத்துல கிறிஸ்தவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கும் நிறைய தொடர்பும் உண்டு. அது ஒரு தனி வரலாறு. ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி வஸ்திரத்துக்கு என்று நிறைய வரலாறுகள் இருக்கிறது, சரித்திரங்கள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படி தமிழ்நாட்டிலே இது ரெண்டும் ஜவுளி கடலோ, அதே போலதான் வேதத்துல நூற்றுக்கணக்கான வஸ்திரங்களை குறித்து இருக்குது. அதிலே இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆடம்பரமான வஸ்திரம் என்று ஒரு வஸ்திரத்தை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக அப்படின்னு அந்த வசனம் சொல்லும். அப்போ வஸ்திரத்திலேயே அது என்னையா ஆடம்பரமான வஸ்திரம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாகரிகமே கெட்டு போயிடுச்சு, பாரம்பரியமே கெட்டு போயிடுச்சு, கலாச்சாரமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடைகள் ஒழுங்கு கிடையாது அப்படின்னா. அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி, இந்த உடையை குறித்து வஸ்திரங்களை குறித்து பேச்சு எடுத்தாலே பெண்களையும் பெண் பிள்ளைகளை மட்டும்தான் குறிவைத்து தாக்குவதாக நிறைய பேருடைய பேச்சுக்கள் இருக்கு. அதுல ஊழியக்காரருடைய பிரசங்கங்களும் இதுல கொடிகட்டி பறக்குது. கர்த்தர் நல்லவன். ஏன் அவங்களுக்கு பெண்கள் மட்டும்தான் கண்ணு தெரிகிறாங்க, பொம்பளை பிள்ளை மட்டும்தான் கண்ணு தெரிகிறாங்க?
அப்ப ஆண்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் போடுறாங்களான்னாக்கா ஆண்களை குறித்து அவர்களுக்கு பேசுவதற்கு தெரிவதில்லை. தெரிந்தாலும் பேசினால் வில்லங்கமாகி விடுமே என்று சொல்லி சபைகளில் சொல்லுவதில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நல்ல ஒரு மெய்ப்பெண் சூத்திரம் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறார். அப்போ ஆண்கள் உடுத்துகிறதையும் சொல்ல வேண்டும், பெண்கள் உடுத்துகிறதையும் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான ஒரு நியாயப்பிரமாணமான சத்தியம். கடந்து போகட்டும். இப்போ ஆடம்பரமான வஸ்திரம். இந்த ஆடம்பரமான வஸ்திரம் என்றால் என்ன? இந்த ஆடம்பர வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவதாக லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். லூக்கா 7:25. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். இங்கு இந்த லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு வஸ்திரம் சொல்லப்படுகிறது, அலங்கார வஸ்திரம் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆடம்பர வஸ்திரத்தின் வரிசையில் வருகிற ஒரு வஸ்திரம் எதுனா அலங்கார வஸ்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த அலங்கார வஸ்திரம் எதை குறிக்கிறது? அலங்கார வஸ்திரம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அலங்கார வஸ்திரத்தை குறித்து சோத்திரம் ஒரு வித்தியாசமான வசனம் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. கர்த்தர் நல்லவர். அலங்கார வஸ்திரம் என்று சொன்ன உடனேயே நிறைய மிகைப்படுத்தப்பட்டது, நிறைய அலங்கரிக்கப்பட்டது, நல்ல கண்ணாடி வைக்கப்பட்டது, நிறைய ஜிகுனா மாட்டப்பட்டது. இதுக்கு பேர்தான் அலங்கார வஸ்திரம் என்று ஐயா சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க. இது உங்களுடைய நினைவுகள். ஆனா வேதம் சொல்லுவது, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. அப்ப இந்த ஆடம்பர வஸ்திரத்துல இங்கு சொல்லப்படுகிற அலங்கார வஸ்திரம் என்னன்னா, இதே வசனத்துல பாருங்க 2 வஸ்திரம் சொல்லப்படுகிறது. ஒன்று, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இதுக்கு பேர் அலங்கார வஸ்திரம். இது பரிசுத்த எருசலேமின் வஸ்திரம். அதுலயே இன்னொரு வஸ்திரம் இருக்கு பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும். இப்போ இங்க 2வது ஒரு வஸ்திரம் பார்க்கிறோம், அசுத்தமான வஸ்திரம். இப்போ இந்த அலங்கார வஸ்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறது ஒரு ஆவிக்குரிய அலங்கார வஸ்திரம். 2வதாக நம்முடைய ஜீவியத்திலே சீயோனை பிரதிபலிப்பது, சீயோனை வெளிப்படுத்துவது, அது நல்ல ஒரு அலங்கார வஸ்திரம். 3வதாக கிறிஸ்துவின் வல்லமையை வெளிக்கொண்டு வருவது, கிறிஸ்துவின் வல்லமையினால் கிரியை செய்வது, அது ஒரு அலங்கார வஸ்திரம். 4வதாக பரிசுத்தத்தின் அடையாளமாய் மகா பரிசுத்தமாய் இருப்பது, அது ஒரு அலங்கார வஸ்திரம். 5வதாக எருசலேமின் ஜீவியம். எருசலேமின் ஜீவியம் என்றால் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் வசனம், 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சூத்திரம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப எருசலேமின் வஸ்திரம் என்பது நல்ல வாழ்க்கையை குறிக்கிறது.
இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ஆடம்பரமான வஸ்திரம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த அலங்காரமான வஸ்திரம் இருக்க வேண்டும். அந்த அலங்கார வஸ்திரத்துல என்னெல்லாம் இருக்க வேண்டும்? ஒன்று, கர்த்தருக்காக எழும்புகிற ஜீவியம் இருக்க வேண்டும். இரண்டாவது, சீயோனை பிரதிபலிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். மூன்றாவது, வல்லமையை வெளிப்படுத்துகிற ஜீவியம் இருக்க வேண்டும். நான்காவது, பரிசுத்தத்தின் அடையாளத்தை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஐந்தாவது, எருசலேமின் வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த 5 அடையாளங்கள் இந்த அலங்கார வஸ்திரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த அலங்கார வஸ்திரம் ஒரு வஸ்திரத்துல இந்த 5 அடையாளம் சொன்ன பத்தியெல்லாம், இந்த 5 அடையாளங்கள் எதை குறிக்கிறது? இந்த 5 அடையாளம் என்பது எதற்கு நிகரானது? ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவே, 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 9:6. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்போ எருசலேம், அதாவது ஸ்தோத்திரம், அலங்கார வஸ்திரத்துக்கு 5 அடையாளங்கள். அந்த 5 அடையாளம் எங்க போய் சேருகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் 5 நாமங்களில் போய் சேருகிறது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று, அவர் அதிசயமானவர். இந்த அதிசயம் என்பது எதை குறிக்கிறது? ஏசாயா 52:1 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த அதிசயம் என்பது கர்த்தருக்காக எழும்புவதை குறிக்கிறது. நீங்க இன்னைக்கும் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுகிற மனிதர்களை பாருங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், தலைமுறை கிறிஸ்தவர்கள், தாத்தா கால கிறிஸ்தவர்கள், அப்பா கால கிறிஸ்தவர்களா இருக்காம அந்நியர்களா இருந்து, பரதேசிகளா இருந்து, மற்ற மதத்தாரா இருந்து, மற்ற மார்க்கத்தாரா இருந்து, ஏதோ ரவுடியா இருந்து, கேடியா இருந்து, மதுபான பிரியரா இருந்து, கொள்ளையடிக்கிறவர்களா இருந்து, விபச்சார தொழில் செய்கிறவர்களா இருந்து, வேசித்தனத்தை கடமையாய் செய்கிறவர்களா இருந்து, இப்படி எல்லா அருவருப்பில் இருந்தவர்கள் தான் ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவரால் தொடப்பட்டு, கர்த்தர் அவர் அதிசயமானவர் என்ற நாமத்துக்கு அலங்காரமாக கிறிஸ்துவுக்குள் வந்து அவர்கள் எழும்புகிறார்கள். அப்போ இந்த அலங்கார வஸ்திரத்தின் முதல் அடையாளம் கர்த்தருக்காக எழும்புவது. அந்த எழும்புவது என்பது தேவனுடைய அதிசயத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் இந்த அலங்கார வஸ்திரமாகிய அந்த 5 அடையாளத்தின் முதல் அடையாளமாக கர்த்தருக்காக எழும்பி இருக்கிறீர்களா? கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறீர்களா? தேவனுக்காக எழும்புகிற வல்லமை இருக்கிறதா? அவர் அதிசயமானவர் என்பதை உங்க வாயில் அல்ல, உங்க வாழ்க்கையில் நிரூபிக்க முடிகிறதா என்று பாருங்கள். இந்த ஏசாயா 52:1 ஏசாயா 9:6 ரெண்டையும் ஒப்பிட்டு அலங்கார வஸ்திரத்துக்கு அடையாளமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுல இரண்டாவது, அந்த அலங்கார வஸ்திரத்தின் 2வது அடையாளம் என்ன தெரியுமா? சீயோனே. அப்போ அலங்கார வஸ்திரம் என்பது சீயோனை வெளிப்படுத்துவது. இந்த சீயோன் என்பது எதை குறிக்கிறது? அந்த ஏசாயா 9:6 சொல்லுகிறது, 2வதாக ஒரு ஆலோசனை கர்த்தர். நீங்க தேவனுடைய ஆலோசனை எங்கிருந்து பிறக்கிறது? ஆவியானுடைய ஆலோசனை எங்கிருந்து வருகிறது என்று உயிர்ந்து ஆய்ந்து நிதானித்து கவனித்து வேதத்தை தேடி பார்த்தா, பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவாட்டிகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நேரடியாக சீயோனிலிருந்து வருகிறது. ஏனென்றால் சீயோனிலிருந்து தான் வேதம் புறப்படுகிறது. இந்த வேதமே சீயோன் தான் இருக்குது. அதனாலதான் அலங்கார வஸ்திரத்தின் 2வது அடையாளம் சீயோன். அந்த சீயோன் என்பது ஆலோசனை கர்த்தர். ஒரு காலத்துல எதை எடுத்தாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிற ஒரு பழக்கம் இருந்தது.
தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஜோசியக்காரனை தேடி போவதை போல ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், தீர்க்கதரிசிகளிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், அவசரம் கத்த நல்ல மற்ற கைரேக பார்க்கிறவிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர், நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் பிரதர் சொல்லி பிரதருடைய ஆலோசனை கேட்கிறோம். சிஸ்டர், நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர், நான் அதன்படி செய்யறேன்னு சொல்லி சிஸ்டருடைய ஆலோசனை கேட்கிறோம். ஆனா நீங்க சீயோனை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறது உண்மைன்னா, உங்க வஸ்திரம் நல்ல அலங்கார வஸ்திரமா இருக்கிறது உண்மைன்னா, உங்க ஆலோசனை சீயோனிலிருந்து புறப்படுகிற வேதமாயிருக்க வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வருகிற நல் யோசனையா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இப்போ எவ்வளவு பெரிய பரிசுத்தவானும் இந்த ஆலோசனையில தான் இடறி போயிடுறான். நான் சொன்னேன், ஆலோசனை இடறுவது அவிசுவாசிகள், புது விசுவாசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் கூட இந்த ஆலோசனையில தாங்க கொஞ்சம் இடறிடுறாங்க. நான் யாரையும் குற்றம் சாட்ட இதை சொல்லவில்லை, வசனத்தை காட்டதான் சொல்றேன். ஒரு ஆலோசனையில் இடறின ஒரு பரிசுத்தவானை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, அங்கு கர்த்தர் நல்லவன் மோசேயிட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ போகிற வழியில உன் சகோதரன் உனக்கு வெளிப்படுவான், அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவனை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்றார். அதே மாதிரி மோசே போறாரு, போற வழியிலேயே ஆரோன் வர்றாரு. வந்த உடனே 2 பேர் சந்திக்கிறாங்க. உடனே ஆரோனுக்கு மோசையின் இருதயம் கொடுக்கப்படுது. 2 பேரும் ஒரே ஆவியும் ஒரே ஆத்துமாவும் ஒரே சரீரமும் ஒரே சிந்தையா மாறிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்வோனை எதிர்க்க புறப்பட்டாங்க. இது கர்த்தர் மோசேக்கு சீயோனிலிருந்து கொடுத்த ஆலோசனை. அதனால ஆரோனுடைய மரணம் வரைக்கும் இந்த ஆரோன் மோசையோடு கூடவே இருந்தான். ஆனால் பின்பு ஒரு நாள் வந்தபோது மோசே என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய மச்சானா மோசையின் மனைவி சிப்போராருடைய சகோதரன் ஓபாவை பார்த்து மோசே சொன்னாரு, ஓபா, நீ வனாந்தரத்தின் வழிகளை அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களை போல் இருப்பாய், நீ வா, தேவன் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நீ வந்து வனாந்தரத்தின் வழியை காட்டு. அதுக்கு ஓபா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, நான் உங்களோடு வரக்கூடாது, நான் என் தேசத்துக்கு போகிறேன், என் மனைவியை பார்க்க போறேன், என் பிள்ளைகளை பார்க்க போறேன் சொல்லி திரும்பியாச்சு. இப்ப கவனிக்கணும், கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அழைத்த ஆரோன் இறுதி வரைக்கும் கூட இருந்தான். கர்த்தரிடத்தில் கேட்காமல் கூப்பிட்ட ஓபா மோசையோடு வராமலேயே போய்விட்டான். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய ஜீவியம் அவர்களிடத்திலும் இவர்களிடத்திலும் இப்படியும் அப்படியும் ஆலோசனை கேட்கிறதாய் அல்ல. உங்க கண்ணுக்கு சில பரிசுத்தவான்களாய் தெரியலாம், சில பரிசுத்தவாட்டிகளாய் தெரியலாம், சில தேவ மனுஷர்களாய் தெரியலாம், தேவனோடு கைப்பிடிச்சு நடக்கிறவர்களாய் தெரியலாம். என்னதான் அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அப்ப நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? அந்த சீயோனிலிருந்து ஆலோசனை பெறுகிற அனுபவம் இருக்கணும். அப்போதான் உங்களுக்குள் ஒரு ஆசாரியனாகிய ஆரோன் எழும்பும். அப்போதான் உங்களுக்குள்ள ஆரோனின் ஆசாரியத்துவத்தின் ஊழியம் எழும்பும். இல்லாவிட்டால் ஓபாவை போல பல சொத்திர வழியில் விட்டு போய் விடுவார்கள். அப்போ கர்த்தர் நல்லவன். இந்த அலங்கார வஸ்திரம்,
அலங்கார வஸ்திரத்திலே முதலாவதாக கர்த்தருக்காக எழும்புவது, அது தேவன் அதிசயமானவர் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது, அது சீயோனின் அனுபவத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய ஆலோசனையை குறிக்கிறது. இந்த அலங்கார வஸ்திரத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஏசாயா 52:1 சொல்லுகிறது, உன் வல்லமையை தரித்துக் கொள், உன் வல்லமையை தரித்துக் கொள். இந்த வல்லமை என்பது எதை குறிக்கிறது? அந்த ஏசாயா 9:6 மூன்றாவது நாமத்தை பாருங்க, வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, வல்லமையுள்ள தேவன். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய வல்லமை இருக்குது. இங்க ஒரு சத்தியத்தை தெளிவா சொல்லுறேன். இயேசுவுக்கு இருக்கிறது மட்டும்தான் வல்லமை நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவரை தவிர யாருக்கு வல்லமை இல்லை நீங்க நினைச்சிடக் கூடாது. பிசாசுக்கு வல்லமை இருக்குது, அசுத்த ஆவிக்கு வல்லமை இருக்குது, லூசிபருக்கு வல்லமை இருக்குது, இந்த உலகத்துக்கு வல்லமை இருக்குது, மனிதர்களுக்கு வல்லமை இருக்குது, இயற்கையாகிய பூமிக்கு வல்லமை இருக்குது, இயற்கையாகிய சமுத்திரத்துக்கு வல்லமை இருக்குது, இயற்கையாகிய மலை காற்று எல்லாவற்றுக்கும் வல்லமை இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் இந்த வல்லமையும் ஒண்ணுதானா? இதுல எது சரியான வல்லமை என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறபடியே உலகத்தில் வல்லமைகள் என்பது பல இருக்கிறது. என்னதான் பலவிதமான வல்லமைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வல்லமை இருந்தாலும், அந்த சராசரத்தையும் அகில உலகத்தையும் நிர்மாணித்ததும் இன்றைக்கு ஆளுகிறதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதும் ஒரே ஒரு வல்லமை, அது தேவாதி தேவனுடைய வல்லமை. அதனாலதான் கர்த்தர் நல்லவன். அந்த ஏசாயா 52 மூன்றாவது நாமம் சொல்லுகிறது, வல்லமையை தரித்துக் கொள். நீங்க எந்த வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும்? சோத்திரம், கர்த்தர் நல்லவர். கோபத்தின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஆத்திரத்தின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டுமா? எரிச்சலின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டுமா? எதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு வல்லமை, ஏசாயா 9:6 சொல்லுகிறபடி, அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் என்கிற வல்லமையை தரித்துக் கொள். தேவன் இல்லாமல் வல்லமையை வெளிப்படுத்தின பலர் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். சவுல் தேவன் இல்லாத வல்லமையை வெளிப்படுத்தினவன் தான். பவுல் என்னப்பட்ட சவுலும் ஒரு காலத்துல தேவன் இல்லாத வல்லமையை வெளிப்படுத்தினவன் தான். பழைய ஏற்பாட்டு கால சவுலும் புதிய ஏற்பாட்டு கால சவுலும் தேவன் இல்லாத வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். அதனால பழைய ஏற்பாட்டு சவுல் தாவீதை துரத்தி போனான். புதிய ஏற்பாட்டு சவுல் சோத்திரம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் துரத்தி போனான். ஆனா இந்த 2 பேருடைய வல்லமையும் தேவன் இல்லாமல் பயன்படுத்தப்பட்ட வல்லமை அவர்களுக்கே தடைக்கல்லாய் மாறிடும். தேவன் இல்லாமல் பயன்படுத்தின அந்த வல்லமை சவுலுக்கு ஈட்டியை கொடுத்து மரணத்தை கொடுத்து, தேவன் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சவுல் பயன்படுத்தின வல்லமை அவன் கண்களை பறித்தது. கர்த்தர் நல்லவன், நீ முள்ளில் உதைக்கிறது கடினமா என்று கர்த்தரை கேட்க வைத்தது. ஆனால் இந்த 2 பேரில் ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டு சவுல் அல்ல, புதிய ஏற்பாட்டு சவுல், நான் செய்தது தவறுதான், தேவன் என்கிற வல்லமை இல்லாம என்னுடைய பராக்கிரமம் என்னும் வல்லமையை வைத்து ஆள பார்த்தேன், ஆண்டவர் தான் என்னை சந்தித்தார் என்று தன்னை ஒத்துக்கொண்டான், அறிக்கையிட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் பார்த்தார், இந்த பவுலுக்கு மேலே 3 விதமான பிரதான வல்லமையை கர்த்தர் வைத்தார். 3 விதமான பிரதான வல்லமை. அந்த 3 பிரதான வல்லமை பவுல் மீது எதை வைத்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீ புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு வல்லமையை கொடுக்கிறேன்.
ராஜாக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். இஸ்ரவேலருக்கு உபதேசிக்கிற ஒரு வல்லமையை நான் கொடுக்கிறேன். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லும் வல்லமையும், ராஜாக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் வல்லமையும், இஸ்ரவேலராகிய யூதர்களுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிற வல்லமையாகிய அந்த 3 வல்லமையை வைக்கிறேன் என்று சொன்னார். இப்ப அதற்கு பின்பு அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு பின்பு பாருங்கள், வேதம் சொல்கிறது, அவன் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இப்போ இந்த அலங்கார வஸ்திரத்தின் 3வது பகுதி எதை குறிக்கிறது? தேவனுடைய வல்லமையை. திரும்பவும் நான் சொல்றேன், தயவு செய்து படிப்பு வல்லமைய வச்சு ஊழியத்தை மேற்கொண்டலான்னு நினைச்சிடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மாத வருமானம் அல்லது பேங்க் பேலன்ஸ வச்சு நானும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி உங்க வல்லமைய காட்டிடாதீங்க. அதெல்லாம் இங்க எடுபடாது. உங்க பணமோ, உங்க படிப்போ, உங்க திறமையோ, உங்களுடைய வல்லமையோ எதுவும் இங்கு செல்லுபடி ஆகாது. நமக்கு தேவை ஒரே ஒரு வல்லமை. ஏசாயா 9:6 சொல்லுகிறபடி தேவன் என்கிற வல்லமை. தேவன் என்கிற வல்லமை இல்லாமல் உங்களுக்கு அரசாங்கம் என்கிற வல்லமை இருந்தாலும், ஆளுகிறவர்கள் என்கிற வல்லமை இருந்தாலும், யாருடைய வல்லமைனாலும் அது ஒரு நாள் காற்று போன பலூன் போல கீழே விழுந்துவிடும். ஆனா தேவன் என்கிற வல்லமை இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க தமஸ்கு முதல் தெக்கப்போலி வரைக்கும், பம்பிலியா முதல் மற்ற கிழக்கத்தி தேசம் வரைக்கும் எங்கேயும் ஊழியம் செய்ய முடியும். அதற்கு ஒன்றே ஒன்று, தேவன் என்கிற வல்லமை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அலங்கார வஸ்திரத்துல முதலாவது பார்த்தோம், தேவனுக்காக எழும்புவது. அது தேவன் அதிசயமானவர் என்பதை காண்பிக்கிறது. 2வதாக ஓசத்திரம் சீயோனின் ஜீவியத்தை பிரதிபலிப்பது. அது நல்ல ஆலோசனையை குறிக்கிறது, ஆலோசனை கர்த்தா என்பதை நிரூபிக்கிறது. 3வது ஸ்தோத்திரம், உன் வல்லமையை தரித்துக்கொள் என்பது தான் ஏசாயா 52:1. அந்த வல்லமை தேவன் என்கிற வல்லமை என்று ஏசாயா 9:6 சொல்லுது. சரி, இந்த அலங்கார வஸ்திரத்தின் 4வது அடையாளம் என்ன? அந்த ஏசாயா 52:1 சொல்லுகிறது, பரிசுத்த நகரமாகிய பரிசுத்தம். அப்போ இந்த அலங்கார வஸ்திரத்தின் பரிசுத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, நித்திய பிதா. நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தமானவர் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் அவர் பரிசுத்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட மாபெரும் பரிசுத்தம் உள்ளவர். இயேசுவின் பரிசுத்தத்தின் எல்லையை காண்பிக்கணும்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன எல்லை தெரியுமா? இயேசுவின் பரிசுத்தத்தின் இறுதி எல்லைக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க பாஸ்டர்னா நான் அந்த அடையாளத்தை காட்டுறேன். என்ன அடையாளம்? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அவருடைய வஸ்திரம் அப்படியே வெண் வஸ்திரம் போல மின்னிட்டு, உறைந்த மலை போல மின்னிட்டு, அதுதான் அவர் பூமியில் வாழும்போது அவருடைய பரிசுத்தத்தின் இறுதி எல்லையா இருக்கிறது. ஆனா பிதாவின் பரிசுத்தம் என்று சொல்லும் போது, கர்த்தர் நித்திய பிதா என்கிற அந்த பரிசுத்தம் வரும்போது இந்த பரிசுத்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதற்கு ஒரு வெண்வஸ்திரத்தை ஒப்பிட முடியாது, உறைந்த மலையை ஒப்பிட முடியாது, இப்ப எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத வெள்ளை என்று சொல்ல முடியாது, அதுக்கு இந்த கலர் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு வெண்மையா இருக்கும், எந்த சுண்ணாம்பு காலவாசலை விட என்று எல்லாம் சொல்லவே முடியாது. இது எல்லாவற்றுக்கும் மிஞ்சினதுதான் அந்த கர்த்தர் நல்லவன், நித்திய பிதா என்கிற பரிசுத்தம்.
அதனாலதான் ஒருவரும் பிரவேசிக்க கூடாதவர். ஓ கர்த்தர் நல்லவன், அவரை பார்க்கிறதே ரொம்ப அபூர்வத்திலும் அபூர்வம். ஒருவேளை அந்த பிதாவை பார்க்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறையோ பலமுறையோ எனக்கு தெரியாது, பிதாவை மட்டும் என்னைக்காவது பார்க்கிற, இல்லாட்டி அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை உங்க மாம்சத்தின் கண்களாலோ அல்லது ஆவியின் கண்களாலோ பார்க்கிற பாக்கியத்தை பெற்றுட்டீங்கன்னா அதை போல ஒரு பரிசுத்த மகிமை வேற எதையும் சொல்ல முடியாது. அப்ப அலங்கார வஸ்திரத்தின் 4வது அடையாளம், அது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம், பிதாவின் பரிசுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு பரவுது தெரியுமா? அதே வசனம் ஏசாயா 52:1 சொல்லுது, பரிசுத்த நகரமாகிய. இங்கு சொல்லப்படுகிற பரிசுத்த நகரம் என்பது எதை குறிக்கிறது? அதுதான் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற பரிசுத்த நகரம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ பிதாவின் பரிசுத்தம் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னா பரலோகம் முழுவதும் பரவி இருக்குது. கண்ணாடி கடலுக்கு போனீங்கன்னா அங்க பரிசுத்தம் இருக்கும். மாதந்தோறும் புது கனி கொடுக்கிற மரத்துக்கு போனா அங்கேயும் பரிசுத்தம் இருக்கும். சோத்திரம், கர்த்தர் நல்லவே. ஜீவ விருட்சத்தண்டையில் போனா அங்கேயும் பரிசுத்தம் இருக்கும். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதாயும் கனி இருக்கிற இடத்துக்கு போனா அங்கேயும் பரிசுத்தம் இருக்கும். 24 மூப்பர்கள் இருக்கிற இடத்துக்கு போனா அங்கேயும் அந்த பரிசுத்தம் இருக்கும். தூதர்கள் இருக்கிற இடத்துக்கு போனா அங்கேயும் அந்த பரிசுத்தம் இருக்கும். அப்போ அலங்கார வஸ்திரத்தின் 4வது அடையாளம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் என்பதே நித்திய பிதாவை குறிக்கிறது. அந்த நித்திய பிதாவுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்போதான் அதுக்கு பேர் தான் அலங்கார வஸ்திரம். ஆனா இவ்வளவு விலையேற பெற்ற இந்த ஏசாயா 52:1 ஏசாயா 9:6 இணைத்து 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 ஒப்பிட்டு சொல்லக்கூடிய இவ்வளவு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியாததுனாலதான் இன்னைக்கும் அரைச்ச மாவையே அரைக்கிறாங்க. எந்த மாவு அரைக்கிறாங்க? 1,44,000 பேர் வரிசையில் நிற்க கண்டேன். அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க கண்டேன். அவர்கள் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறதை கண்டேன். அவர்கள் வெண்மையாய் இருக்கிறதை கண்டேன். சொன்னதையே சொல்றாங்க, படிச்சதையே படிக்கிறாங்க, ஒரு ஊழியக்கார் பிரசங்கித்ததை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த 1,44,000 பேர் உடுத்தி இருக்கிற உடுப்பை விட இந்த அலங்கார வஸ்திரம் என்பது இவ்வளவு மகிமை நிறைந்தது. இந்த இவ்வளவு அடையாளம் நிறைந்தது. இப்போ சொல்லுங்க, இந்த செய்தியை கேட்கிற ஊழியக்காரரை, இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளுக்கிற ஊழியக்கார சகோதரிகளை, இந்த உபதேசத்தை கேட்டுக்கொள்ளுக்கிற முதிர்ந்த விசுவாசிகளை, இதை விட ஒரு அலங்காரமான வஸ்திரத்தை இந்த பூமியிலே உங்களால் காண்பிக்க முடியுமா? இதை விட நேர்த்தியான வஸ்திரத்தை உங்களால் விவரிக்க முடியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை நீங்க காண்பிக்கலாம். தமிழ்நாட்டிலே சமீபத்திலே ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு வஸ்திரம் தயாரிப்பதற்காகவே, வஸ்திரத்துக்கு அலங்காரம் தயாரிக்கல, வஸ்திரத்துக்கு அலங்காரம் செய்வதற்காகவே ஒரு குடும்பத்தினருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. இவங்க கிளாத் எடுத்து கொடுத்துருவாங்க, அந்த கிளாத் இன்னொரு இடத்துல தச்சிருவாங்க. அது ஒரு இன்டர்நேஷனல் சொல்றோம் ட்ரெஸ்ஸிங் மாஸ்டர் அவர் டிசைன் பண்ணி அவர் நல்லா ஸ்டிச் பண்ணுவார். நல்லா ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அது டெக்கரேஷனுக்காக ஒரு வீட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல டெக்கரேட் பண்றதுக்கு அவங்க கொடுத்த பணத்தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4.5 கோடி.
4.5 கோடி கொடுத்து அந்த வஸ்திரத்தை டெக்கரேட் பண்ணாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸுடைய கிளாத்துடைய ஒர்த் என்னவா இருக்கும், அது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் என்னவா இருக்கும், ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஃபேமஸான மனுஷன் வரான அவனுடைய சார்ஜஸ் என்ன இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இத்தனை கோடி கொடுத்து விலை உயர்ந்த வஸ்திரங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த வேதம் சொல்லுகிற இப்படி அற்புதமான அலங்காரமான வஸ்திரத்தை பார்க்க முடியாது. இந்த அலங்காரமான வஸ்திரம் எங்க கிடைக்கும்னா 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று எழுத்தின்படி வேதத்துல கிடைக்கும், 2வது உண்மையின்படி பரலோகத்துல கிடைக்கும். அல்லேலூயா. எழுத்தின்படி வேதத்துல கிடைக்கும், உண்மையின்படி பரலோகத்துல கிடைக்கும். இப்பதான் இங்க ஒரு சத்தியத்தை நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப நான் சொல்ல போற சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். நல்லா கவனிங்க. தேவன் எல்லா சத்தியத்தையும் எல்லா இடத்திலும் விளம்புவது கிடையாது. எல்லா சத்தியத்தையும் எல்லாருக்கும் அவர் சொல்லிவிடுவது கிடையாது. ஒருவேளை அவர் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட சபைக்கோ சொல்றாருன்னா அந்த சத்தியத்துக்கு பாத்திரவான்கள் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான். சிலது கல்லில் விழுந்தது, சில முள்ளில் விழுந்தது, சில பாறையில் விழுந்தது, சிலது நல்ல நிலத்தில் விழுந்தது. தேவன் விதைக்கிற சத்தியம் கல்லிலும் முள்ளிலும் பாறையிலும் விழுவது அல்ல, அது நல்ல நிலத்தில் விழுவது. திரும்பவும் சொல்றேன், சில நேரம் தேவன் எல்லா சத்தியத்தையும் எல்லாருக்கும் சொல்லுவது கிடையாது. அதையும் மீறி ஒரு சத்தியத்தை தேவன் ஒரு சபைக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு நபருக்கு வெளிப்படுத்துறானா அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அங்க இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன் இது நான் சொல்றேன், அபிஷேகத்துல நிரம்பி சொல்றேன்னா இந்த அலங்கார வஸ்திரத்தை குறித்து இவ்வளவு ஆழத்தோடும் அபிஷேகத்தோடு சொல்றார்னா பரலோக ராஜ்யத்திலே போய் இந்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்தக்கூடிய யாரோ சிலர் இந்த கூட்டத்திலே இன்னைக்கு இருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கிற உங்களில் இந்த தேவ ராஜ்யத்தின் அலங்கார வஸ்திரத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்போதே ஆண்டவரிடத்தில் இறைஞ்சி கேளுங்க, ஆண்டவரே இந்த அலங்கார வஸ்திரம் எனக்கு வேண்டும். இவ்வளவு விலையேற பெற்ற அற்புதமான அலங்கார வஸ்திரத்தை நான் இழந்து விடக்கூடாது. இவ்வளவு மகிமையான ஒரு சத்தியத்தை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடக்கூடிய உபதேசத்தின் வெளிப்பாட்டை இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாய் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே எனக்கு சொல்லி இருக்கிறீரே, இது நான் எழுத்தின்படி பார்க்கிற வஸ்திரமாய் அல்ல ஆண்டவரே, உண்மையின்படி உடுத்துகிறவனாய் உண்மையின்படி உடுத்துகிறவளாய் என்னை மாற்றுங்க. இந்த அலங்கார வஸ்திரத்துக்குரிய அந்த பாத்திரமாய் என்னை ஏற்படுத்துங்க. அதற்காக என் ஜீவனையும் நான் கொடுக்க ஆயத்தம், அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆயத்தம். அந்த கர்த்தர் நல்லவே, அந்த பரிசுத்த நகரம் என்கிற பரலோகத்துல வந்து இந்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. திரும்பவும் சொல்றேன், பன்றிகளுக்கு முன்பாக தேவன் முத்துக்களை போடுவது கிடையாது. இன்றைக்கு இங்கு கர்த்தர் சத்தியத்தை போடுகிறார், அலங்கார வஸ்திரத்தை போடுகிறார் என்று சொன்னால் இதை உடுத்தக்கூடிய சிலர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களை தயவாய் காத்துக்கொள், உங்களை தயவாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை தயவாய் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எழுத்தின்படியான வஸ்திரத்தை கர்த்தர் அன்றைக்கு காண்பித்து விட்டார்.
உண்மையின்படியான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுவதும் உடுத்திக் கொள்ளாததும் உங்களுடைய ஜீவியத்தில்தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அலங்கார வஸ்திரத்தின் 4 காரியத்தை பார்த்திருக்கிறோம். 1, எலும்பு எலும்பு என்பது அது தேவனுடைய அதிசயத்தை காண்பிக்கிறது. 2, சீயோனின் ஜீவியத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய ஆலோசனையை குறிக்கிறது. 3, அது வல்லமையை குறிக்க அடையாளமாய் இருக்கிறது, அந்த வல்லமை தேவன் என்கிற வல்லமையாய் இருக்கிறது. 4, பரிசுத்தத்தை குறிக்கிறது, அந்த அலங்கார வஸ்திரத்தின் பரிசுத்தத்தை குறிக்கிறது, அது நித்திய பிதாவை குறிக்கிறது. கடைசியாய் இந்த அலங்கார வஸ்திரத்தின் 5வது அடையாளம், எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாயா? அப்படியானால் இந்த எருசலேம் என்கிற அலங்காரம் எதை குறிக்கிறது? ஏசாயா 9:6 சொல்லுகிறது, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு. அல்லேலூயா. கசப்புகளை மறந்து, விரோதங்களை மறந்து, மார்க்க பேதங்களை மறந்து, ஜாதிகளை மறந்து, உயர்வு தாழ்வுகளை மறந்து, யாவரோடும் சமாதானமாய் இருப்பாயானால், கூடுமானால் யாவரோடும் சமாதானத்தை நாடுவாயானால், உங்களுடைய ஜீவியம் எருசலேமின் ஜீவியமாய் மாறும். அந்த சுத்திரம், அந்த எருசலேமின் சமாதானம் உங்களை மூடும். எருசலேமின் வாழ்க்கை என்பது சமாதான பிரபு. அந்த கர்த்தர் நல்லவே மகாநகரமாகிய எருசலேம், அது இசைவனிப்பாய் கட்டப்பட்ட நகரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த இசைவனிப்பாய் கட்டப்பட்ட எருசலேமில் யார் இருக்கிறார் தெரியுமா? சமாதானத்துக்கெல்லாம் பிரபுவானவர் அங்கு இருக்கிறார் ஐயா. சமாதானத்துக்கெல்லாம் பிரபுவானவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த 5வது அடையாளம், எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நிறைய பேர் இன்றைக்கு இந்த அலங்காரத்தை இழந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்களே இல்லாம உலகத்தின் வஸ்திரமாகிய நிர்வாணமாயிருக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டியவர்கள் அலங்கோலமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய இறுதி எச்சரிப்பு. அப்போ அலங்கோலம் இருக்கக்கூடாது, நிர்வாணம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவன். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திதான் ஆகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவன். 2 காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? அந்த ஏசாயா 52:1 அதே வசனம் சொல்லுது. 1, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 2, அசுத்தன் உங்கள் வழியாய் வரக்கூடாது. விருத்த சேதனம் என்பது ஆண்களுக்குரியது என்று நீங்க நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் என்பது ஆண்களுக்குரியது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் என்பது பெண்களுக்கும் உரியது. எப்படியா பெண்களுக்கும் உரியதுன்னா, இருதயமாகிய விருத்த சேதனம். நீங்க உறுப்புகளிலும் சரீரத்துல விருத்த சேதனம் அல்ல, உங்க இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணுங்க. அப்ப இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன? தேவனோடு பண்ணுகிற சத்திய பிரமாணம், தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்துவை உடையவள், என் சரீரம் கிறிஸ்துவுக்குரியது, என் ஜீவியம் கிறிஸ்துவுக்குரியது. இனி நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறார்,
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இப்படியெல்லாம் யார் பொருத்தனை பண்ணுகிறார்களோ, இப்படியெல்லாம் யார் தீர்மானம் பண்ணுகிறார்களோ, இப்படியெல்லாம் யார் தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, அதற்கு பேர் தான் இருதயத்திலே பண்ணுகிற விருத்த சேதம். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், பூமியிலே மனுஷ வடிவத்திலே பிறந்த எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ இந்த அலங்கார வஸ்திரத்தை நீங்க இழக்க கூடாது. அப்படின்னா இந்த 5 அடையாளங்களை உடைய அழகான அலங்கார வஸ்திரம் கிடைக்கணும்னா இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு விருத்த சேதனம் பண்ணுங்க, தேவனோடு கைபிடித்து ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய கையை பிடிக்க விரும்பவில்லை, அதற்கு பதிலாக தேவனே நீர் என் கையை பிடித்துக் கொள், நீர் என் கையை பிடித்துக் கொள், உம்முடைய பலத்த கரத்துக்குள் நான் அடங்கி இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த அலங்கார வஸ்திரத்தை இழந்துடக்கூடாது. இந்த அலங்கார வஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளணும்னா அதுக்கு 2வது காரியம், அசுத்தன் ஒருவனும் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஓ, அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தமான மனிதர்களோடு பழகுவதை நிறுத்துங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களோடு உங்க உறவை நிறுத்துங்க. விக்கிரகமே ஆராதனை, விக்கிரக வழிபாடே என்னுடைய தெய்வம் என்று சொல்லி கொண்டு ஒரு பக்கம் கிறிஸ்துவை நேசிப்பதாய் சொல்லி மறுபக்கத்தில் விக்கிரகத்துக்காக ஓடுகிறவர்கள் இருக்கிற ஐக்கியங்களை விட்டு வெளியே வாருங்கள். அப்போதான் இந்த அசூசி என்கிற அசுத்தம் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் மீண்டும் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆசை? கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. எனக்கு மீசை மூக்குக்கு மேலையும் இருக்கணும், கன்னத்துக்கு மேலையும் இருக்கணும், வாய மூடியும் மீசை இருக்கணும். ஆனா நான் கூழு குடிச்சாக்கா, கூழ் குடிச்சது மீசையில ஒட்டவும் கூடாது, நான் கூழ் குடிச்சது தெரியவும் கூடாது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஓ, அந்நிய தேவதைகளை பின்பற்றுகிறவர்களோடு ஐக்கியம். ஓ, அதற்கு காரியத்தை செய்கிறவர்களுக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களை செய்வது, அல்லது தவறான சோத்திரம் ஜீவிக்கிறவருடைய எல்லா விதமான அனுமானங்கள். ஆனா மறுபக்கத்துல கர்த்தரனை விடுவிக்கணும், கர்த்தரனை மறுரூபப்படுத்தணும், கர்த்தரனை உயர்த்தணும், கர்த்தரனை பயன்படுத்தணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக சாவணும், கர்த்தருக்காக உயிரை கொடுக்கணும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு உயிர் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் கர்த்தருக்கு தேவையே இல்லை. வந்தா தேவனிடத்தில் ஜீவனை பணையம் வைத்து எல்லாவற்றை விட்டுவிட்டு கர்த்தருக்காக வாருங்கள். அப்பதான் இந்த உலகத்தின் அசுசியோ அசுத்தமான மனிதருடைய ஜீவியமோ உங்களை கரைப்படுத்தாது. அப்பதான் இந்த அலங்கார வஸ்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 5 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் தினம் பிரசங்கம் கேட்டாலும், ஓ சோத்திரம், எவ்வளவு உபதேசம் கேட்டாலும், இந்த அசுத்தமான மனிதர்கள், அசுத்தமான உலகம், விருத்த சேதனம் இல்லாத, பிரதிஷ்டை இல்லாத ஜீவியம் ஜீவிக்கிறவர்களுக்கு முற்றிலுமாய் கர்த்தருக்காக தியாகம் பண்ணணும். ஆண்டவருக்காக எதையும் இழக்கணும், எதையும் இழக்கணும். இன்னைக்கு ஒரு சாட்சி நான் படிச்சேன், அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு சகோதரன் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவரு கொண்டு போய் அவரு சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அவர் 2 கொலை பண்ணிட்டார் அப்படின்னு. கடைசியில பார்த்தா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, மனம் திரும்பிட்டார், ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ அவர் எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடணும், அவருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை வந்து கூட காப்பாற்றணும் பாக்குறாங்க. நிறைய பணம் செலவழிக்க பாக்குறாங்க, வழியில. கடைசியில மனைவி சொல்றா, இருக்கிற ஒரே ஒரு சொத்து ஒரு வீடு, அந்த வீட்டையும் வித்துட்டு நான் உன்னை எப்படியோ காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீட்டை வித்து வக்கீலுக்கு பணம் கொடுத்து வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வெளியே எடுக்க போறாங்க. அப்ப கடைசிய தீர்ப்பு வருது. அப்ப அவர் கூப்பிட்டு கேட்கிறாங்க,
நீ என்ன சொல்ல விரும்புற, இதெல்லாம் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னான், ஓ வக்கீலுக்கு தெரிஞ்சதும் மற்ற இங்க எழுதப்பட்டது தெரிஞ்சதும் நான் 2 கொலை பண்ண என்பதுதான். ஆனா உண்மை என்னன்னா, அந்த 5 கொலைகளை பண்ணினவன், 5 கொலைகளை பண்ணினான். அதனால நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னாக்கா இன்னைக்கு நான் மரித்தாலும் ஆண்டுட்டு போவேன். இயேசு கிறிஸ்து என் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டார். அதனாலதான் நான் பகிரங்கமா வெளிப்படையா சொல்றேன். நான் சாவுக்கு பயப்படல, ஜெயிலுக்கு பயப்படல. கிறிஸ்து எனக்குள் வந்துட்டேன். எதையும் நான் இழக்க ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவினதினால் நான் எதற்கும் ஆயத்தம் என்று சொன்னான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த வைராக்கியம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோம், அசூசியை விட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நாம் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் பேசி விட வேண்டியவைகளை விட்டு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று இருந்தா இந்த அருமையான அலங்கார வஸ்திரம் கிடைக்கும், சீயோன் கிடைக்கும், எருசலேம் கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, வல்லமை கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும், அந்த நகரமே கிடைக்கும். இதுக்கு பேர்தான் அலங்கார வஸ்திரம். எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயர்? ஐயா, இன்று முதல் நான் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியத்தை ஜீவிக்கிறேன். நான் ஒரு விருத்த சேதனம், இருதயமாகி விருத்த சேதனத்திலே கர்த்தருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சுத்திரம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். வெறும் பைபிள் படிக்கால, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதற்கல்ல, என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? 2வது, எந்த அசுத்தமான மனிதர்களோடு காரியத்துக்கு இடம் கொடாதபடி தேவனுக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கை, உள்ளதை உள்ளபடி பேசுகிற ஒரு வாழ்க்கை, அந்த ஜீவியம் தான் நமக்கு அலங்கார வஸ்திரத்தை கொடுக்கும். இந்த 2 பிரதிஷ்டை இருந்தா உங்களுக்கு அந்த 5 அடையாளங்களுடைய அழகான அந்த சுத்திரம் அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பா. கடைசியான சொல்லி முடிக்கிறேன், எல்லா சத்தியத்தையும் தேவன் எல்லாருக்கும் சொல்லுவது கிடையாது. இன்றைக்கு இந்த மாபெரும் சத்தியத்தை இந்த 21 ஜபத்தில் உங்களோடு சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த அலங்கார வஸ்திரத்துக்குரிய சிலர் இங்கு இருக்கிறீங்க. அதை காத்துக் கொள்ளுங்க. அதற்காக எதையும் இழக்கலாம், ஆனா கிறிஸ்துவை இழந்து விடக்கூடாது. அதற்காக எதையும் இழக்கலாம், ஆனா சத்தியத்தை இழந்து விடக்கூடாது. ஜீவனை இழந்தாலும் இயேசுவையோ அல்லது வேதத்தையோ அலங்கார வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது. எல்லாரும் கண்களை மூட போகிறோம், ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த அலங்கார வஸ்திரம் வேண்டும். யாரும் அவசரப்படாதீங்க. ஜெபம் பண்ணும் போது அங்க இங்க ஓடாதீங்க, கவனிக்காதீங்க. தேவையில்லாத சாப்பாட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சோத்திரம் கர்த்தர் சமூகத்தை அல்ல தட்டாதீங்க. இது கர்த்தருடைய மகிமையின் நேரம். இது இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஏசாயா 52:1 சொல்லுகிறபடி ஒரு விருத்த சேதனம் உள்ள மகனாக மகளாக மாற்ற விரும்புகிறார். எந்த அசுத்தனும் உங்களிடத்தில் வராத ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நல்ல சொத்து அலங்கார வஸ்திரம் உடுத்தின அந்த ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் 5 நாமங்களை தரித்த அந்த தேவ பிள்ளையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களை இந்த ராஜ்யத்துக்காக, பரிசுத்த நகரத்துக்காக ஆயத்தமாக்க விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே 2 கைகளை விருத்தி ஒப்பு கொடுப்போமா? இல்லாவிட்ட 2 கைகளை விருத்தி அப்படி முகம் குப்பர நெற்றியை தரையில வையுங்க. உங்க நெற்றி தரையில பட அப்படியே குனிந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த அலங்கார வஸ்திரத்தை நான் இழந்து விடக்கூடாது. இந்த அலங்கார பரிசுத்த நகரத்தை நான் இழந்து விடக்கூடாது. இந்த சீயோனை நான் இழந்து விடக்கூடாது.
கர்த்தருக்காக எழும்புகிற அனுபவத்தை எழுந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவின் வல்லமை நான் இழந்துவிடக் கூடாது. எருசலேமை நான் இழந்துவிடக் கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆடம்பர வஸ்திரம் தேவையில்லை, ஆனா அலங்கார வஸ்திரம் தேவை. அலங்கார வஸ்திரம் தேவை ஐயா. அந்த வஸ்திரத்துக்கு பாத்திரவானாய் மாற வேண்டுமே, அந்த வஸ்திரத்துக்கு தகுதியாய் மாற வேண்டுமே. பன்றிகளுக்கு முன்பாக தேவன் முத்துக்களை போடுவது இல்லை, ஆனால் நல்ல நிலத்திலே விதைகளை விதைக்காமல் விடுவதில்லை. இன்றைக்கு சில நல்ல நிலங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்காகத்தான் இந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 30 அல்ல 60 அல்ல 100 பணம் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவி, ஒரு உடன்படிக்கையின் ஜீவி, யாரையும் இழக்காமல் இருக்க, சத்தியத்தை இழக்காமல் இருக்க, அந்த ஒரு வைராக்கியம் நிரப்புவதாக ஏளனம் பண்ணுகிறவர்கள், இருக்கிறவர்கள், நையாண்டி பண்ணுகிறவர்களை கர்த்தருடைய உக்கிர கோபம் தேவன் சட்டத்துக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ, நடுங்குகிறவர்கள் யாரோ, இப்பொழுதே தேவனுடைய அபிஷேகம் அவர்களை நிரப்புவதாக, ஆவியின் வல்லமை அவர்கள் நிரப்புவதாக, உள்ளும் புறமும் எடுத்துவதாக. அந்த அலங்கார வஸ்திரம், அந்த அலங்கார உடுத்து விடுவீராக, எனக்கு உடுத்து வீராக, எங்களுக்கு உடுத்து வீராக. அலங்கார வஸ்திரத்தை உடுத்து வீராக. நன்றி வீதாவே, நன்றி வீதாவே, நன்றி வீதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தியை, இந்த கர்த்தருடைய சத்தத்தை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் கேட்க சொல்லுங்கள். சிலரை தேவன் நம்முடைய அலங்கார வஸ்திரத்துக்காக ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை ஏசாயா 3:24 ஆடம்பரமான வஸ்திரங்கள் என்று கர்த்தர் சொல்லி, ஆடம்பரமான வஸ்திரங்களும் வேண்டாம், விலை உயர்ந்த வஸ்திரங்களும் வேண்டாம், நீ அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லி அறிவுக்கு அப்பாற்பட்ட வேதத்தின் வியாக்கியானத்தை கர்த்தர் கொடுத்தீரே. ஏசாயா 52:1 ஏசாயா 9:6 ஒப்புமைப்படுத்தி கர்த்தர் இணைத்து வியாக்கியானப்படுத்தி இன்றைக்கு உடைய ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். செய்தி கேட்ட எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உலாவினதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம். பலருக்குள் ஒரு விதமான தெய்வீக பயம் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அது பரிசுத்த பயமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. யாருக்காக
இந்த அலங்கார வஸ்திரத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினோம். அவர்கள் எல்லாருக்கும் இந்த அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை மூடட்டும், கர்த்தருடைய கிருபை மூடட்டும். கர்த்தருடைய அலங்கார வஸ்திரமோட பிள்ளைகளுக்கு உடுத்தப்படுவதாக. எழுத்தின்படியான ஒரு அலங்கார வஸ்திரத்தை இன்றைக்கு காண்பித்திருக்கிறேன். உண்மையின்படியான அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள உதவி செய்யும். நீரே தகுதிப்படுத்தும். அந்த அனுரே நித்திய பிதா வாசம் பண்ணுகிறேன் அந்த பரிசுத்த நகரத்தின் உள்ளே நுழைய உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.